உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சர்வர் சுந்தரம் படம் ரிலீஸ் டேட் வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க. தொடர்ந்து டகால்டி அப்படிங்கிற மூவியும் ரிலீஸ். ஒரே ஹீரோ நடிச்ச 2 திரைப்படங்கள் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பேப்பர்லலாம் நாங்க ஆட் பார்க்கும்போது இது எப்படி 2 படம் ஒரே நாள்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்புறம் டகால்டி மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. ஏன் சர்வர் சுந்தரம் அப்போ ரிலீஸ் ஆகல? சர்வர் சுந்தரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம எவ்வரி ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஜனவரி 2020. ஆனா வெளியில மீடியால சந்தானம் சாருக்கு சர்வர் சுந்தரம் படத்துல இருந்த ஈடுபாடு, அந்த சர்வர் சுந்தரம்ல நாகேஷ் சார் இருந்தாரு. ஸோ இந்த சர்வர் சுந்தரம்ல நாகேஷ் சாரோட பேரன் விஜேஷ் இருக்காரு. ஸோ அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். இன்க்ளூடிங் லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் என் காதுபடவே பேசியிருக்கான். பெரிய ப்ரொடியூசரு சர்வசுந்தரம், ஐயோ அது தலையிடாதீங்கன்னு. 31 இந்த படம் ரிலீஸ் ஜனவரி அப்படின்ட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அனௌன்ஸ் பண்ண மறுநாள் டகால்டின்ற படம் அனௌன்ஸ் பண்ணுறோம். பாரதி ராஜா சார், பெப்சி சிவா, சுரேஷ் காமாட்சி எல்லாருமே இதில் தலையிட்டாங்க. டகால்டி படம் அனௌன்ஸ் பண்ணால் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அவங்க அரசியல் ரீதியில் போகிறார். அவர் ஒரு அரசியல்வாதிக்கிட்ட ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆனால் அது இன்னொரு இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100ோட 101. ஆனால் நான் சொல்றது கேட்டுருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு துணியை காமிக்குது. இல்லை, அரசியல் நமக்கு தெரியாது. படத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், அந்த போராட்டத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஒரு தயாரிப்பாளர் நான் உங்களை தான் சார் பார்க்குறேன். 2020, 2021, 2022 இந்த 3 ஆண்டுகள் கொரோனா பீரியட்ல எங்கே போய் தியேட்டர் 10 ஆளுக்கு ஒரு ஆள் உட்காரணுன்றான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்போது இந்த படத்தை வந்து இந்த 4 ஆண்டு காலம் 5 ஆண்டுகளும் மெருகேற்றி இன்னைக்கு கரண்ட்டுக்கு இந்த படம் எப்படி கரண்ட் யூத்துக்கு 20 கிட்ஸுக்கு சிரிச்சுக்கிட்டே நிறைய விஷயங்கள் சொல்றீங்க போராட்டத்தை. அதை தாண்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் இதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு 8 ஆண்டு கால உழைப்பு போட்டிருக்கோம். இத்தனை வருட உழைப்பு, காத்திருப்பு, எதிர்பார்ப்பு, இதுக்கு வந்து விலையே இல்லை மேடம். ஒரு திரைப்படம் பெரிய திரையில் வரணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் அது ஒரு பிரசவம் மாதிரி. பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பிரசவம் சில நேரம் சுகமாக இருக்கும், சில நேரம் வேதனையாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் திரைப்படத்தை ஒப்பிடுவாங்க. சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற திரைப்படம் 2016 எடுக்கப்பட்டது. சென்சார் எல்லாமே முடிஞ்சு 2020 ரிலீஸுக்கு தயாராகி இருந்தது. இந்த 2020 மிராக்கிள் மூவிஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதா இருந்தாங்க. அப்போது சந்தானம் சாரோட டகால்டி மூவியும் வரும்போது அப்போது வெளியிடப்பட இருந்த தேதி திருப்பியும் தள்ளி வைக்கப்பட்டது. இப்போ 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு மிராக்கிள் மூவிஸோட ஒன் ஆஃப் த டைரக்டர் நம்ம கூட பேசுகிறதுக்கு இருக்காங்க. இந்த படத்துக்கு நடக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி சர்வர் சுந்தரம் படம் திரைக்கு வந்து ரசிகர்களை மகிழ்விக்கணும் அப்படின்னா என்னென்ன போராட்டத்தை தாண்டி இந்த படம் திரையில் வருது அப்படிங்கிறத பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். நீங்கள் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருந்தீங்க இல்லையா? ஆமாம் மேடம், நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஹீரோவாக நடிக்கணும், நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு உருவான கம்பெனி தான் இந்த மிராக்கிள் மூவிஸ். பட் ஹீரோ ஆகணும் அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ்ட்டு போய் வாய்ப்பு கேட்பாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் கேட்பாங்க. பட் நீங்கள் சொந்தமாகவே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே, எப்படி? இல்லை, நான் ஒரு 95 ஒரு 10-15 வருஷம் ஸ்ட்ரகிளிங் தான், முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். பல டைரக்டரு பல பேரை பார்த்தேன், சங்கர் சாரையும் பார்த்துருக்கேன், நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்கேன், நிறைய டைரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 படம் சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஹீரோவாக இது நடிக்கணும் அப்படின்ற ஓன் ஃபண்டு கிடைக்கும்போது நம்ம ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த நிறுவனத்தை துவங்கணும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால். ஆகவே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இறங்குவோம், ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மிராக்கிள் மூவிஸில் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பெரிய படங்கள், விஜய் படம், பெரிய ஹீரோக்கள் படங்களை நாங்கள் சிட்டி, செங்கல்பட்டு, சேலம் ஏரியா 3 ஏரியா வாங்கி நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டு ஒரு படத்தோட ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு எப்போயாவது நினச்சிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நிறைய படங்கள் வாங்கி தமிழ்நாடு லெவல் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்படி நாங்கள் தமிழ்நாடு லெவல்
தேட்ரிக்கல் வாங்கப்பட்ட படம் தான் சர்வர் சுந்தரம். சர்வர் சுந்தரம் அப்படிங்கிறது பழம்பெரும் நடிகர் நாகேஷ் சார் நடிச்சு ரொம்ப பிரபலமான திரைப்படம். ஸோ அதே பேரில் சந்தானம் சார் நடித்து மறுபடியும் அந்த படம் 2020 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படத்துக்கு. ஸோ நீங்களும் சொன்னீங்க அந்த படம் உங்கள் கைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போது 2020 சர்வர் சுந்தரம் படத்துக்கு சந்தானம் சார் நடித்து ஒரு ரிலீஸ் டேட் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. பட் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்? கெனனியா ஃபிலிம்ஸ் எடுத்தாங்க. அந்த படத்தை நாங்கள் தமிழ்நாடு தேட்ரிக்கல் வாங்கினோம். தமிழ்நாடு தேட்ரிக்கல் வாங்கிட்டு அந்த படத்தை ரிலீஸ்க்கு போகலான்னும்போது நிறைய ஸ்ட்ரகிளிங். ஸோ அந்த கெனனியா ஃபிலிம்ஸ் சார்பில் நிறைய டியூஸ் பெண்டிங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால் இந்த படம் தடைப்பட்டது ரிலீஸ். அதுக்கப்புறமா அதை ஒன் பை ஒன்னாக நாங்கள் சார்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். மிராக்கிள் மூவிஸ் நிறுவனம் தான் பணத்தை போட்டு ஒன் பை ஒன்னாக சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா ரிலீஸுக்கு வரணும், நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னும்போது கொஞ்சம் நடுவில் மியூசிக் டைரக்டருக்கு அதுக்கு இதுக்கு நிறைய பெண்டிங், சில ஷூட்டிங்லாம் பெண்டிங் இருந்தது. அதெல்லாம் நம்ம நிறுவனம் வந்து பண்ணும்போது சரி கோ ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணி சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்களும் மிராக்கிள் மூவிஸும் கெனனியா மூவிஸும் சேர்ந்து டைப் பண்ணி இந்த படத்தை முடித்து 2020 ஃபுல் ஃப்ளட்ஜாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து சர்வர் சுந்தரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவ்வரி ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஜனவரி 2020. ஆனால் வெளியில் மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் சர்வர் சுந்தரமாக நிறைய பிரச்சனை இருக்குது. அவனுங்க மீடியேட்டர்ஸ் என்ன தெரியும், சர்வர் சுந்தரத்தை பற்றி என்ன பிரச்சனை முடிஞ்சிச்சுன்றது நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் எவ்ரி திங் வி ஹாவ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் சர்வர் சுந்தரமா அதெல்லாம் ரொம்ப பிரச்சனைப்பா, அதெல்லாம் தலையிடாதீங்க வராது அப்படின்ற மீடியேட்டர் ஸ்டாக்கிங் தான். இன்க்ளூடிங் லாட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் என் காதுபடவே பேசியிருக்கான். பெரிய ப்ரொடியூசரு காதுபடவே ஸ்பீக்கரில் நான் கேட்டேன், சர்வர் சுந்தரமா ஐயோ அது தலையிடாதீங்கன்னு. ஆனால் 2020 ஜனவரி எவ்வரி ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ்டு. அப்போ 2020 ஜனவரியில் ஃபஸ்ட் வீக்கில் நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம். 31 இந்த படம் ரிலீஸ் ஜனவரி அப்படின்ட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அனௌன்ஸ் பண்ண மறுநாள் டஹால்டின்ற படம் அனௌன்ஸ் பண்ணப்படுது. டஹால்டின்ற படம் என் நண்பருடைய படம் தான். அதுவும் சந்தானம் சாரும் அதில் ஹீரோ சேம் அந்த படத்தில். அவர் என்னுடைய நண்பர் தான், டாக்டர் ப்ரொடியூசரும். ஸோ அவர் வந்து அப்போ தான் சென்சார் பண்ணார் 1 வீக் பிஃபோர். அந்த படம் வந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அவர் நாங்கள் டேட் பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ 25 நாள் பக்கம் போட்டு விளம்பரம் பண்ணுறோம். தினத்தந்தி, தினகரன் பேப்பரில் சந்தானம் சாருடைய சர்வர் சுந்தரம் அண்டு சந்தானம் சாருடைய டஹால்டி டெய்லி விளம்பரம் வருது. அவரும் விளம்பரம் பண்ணுறார், நம்மளும் விளம்பரம் பண்ணுறோம். ஸோ 25 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ காம்படிஷன். ஸோ பிரச்சனை வந்து அப்போது ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ப்ரொடியூசர் கவுன்சிலில். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு சென்சார் பண்ணோம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னோம். பாரதி ராஜா சார், பெப்சி சிவா, சுரேஷ் காமாட்சி எல்லாருமே இதில் தலையிட்டாங்க. அவங்கெல்லாம் மிராக்கிள் மூவிஸுக்கு தான் சப்போர்ட் பண்ண, இன்க்ளூடிங் பாரதி ராஜா சார் முதற்கொண்டு பல போராட்டங்களை கடந்து நீங்கள் வர்றீங்க, நீங்கள் தான் வரணும். ஸோ நீங்கள் வர்றதான் முறைப்படி சென்சாரை நீங்கள் முன்னாடி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியன், பாரதி ராஜா சாருடைய ஒப்பீனியன். படம் போட்டு பார்க்க சொன்னால் பாரதி ராஜா சார் ஒரு படத்தை அவ்வளோ சீக்கிரம் லேஸில் புகழ மாட்டார். இந்த சர்வர் சுந்தரத்தை பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த படம் சூப்பராக இருக்குது, வெரி எக்ஸலண்ட்டுன்ட்டு, அதாவது மோதிர கையில் வந்து இந்த படம் குட்டு வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். நான் நிறைய பேருடைய ஒப்பீனியன், பெரிய ஹீரோ, நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாமே, ஹீரோ டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் சந்தானத்துக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய திருப்பு முனையை தான் ஏற்படுத்தும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் எல்லாம் ஃபுட் இஸ் மெடிசன்ன்ற கான்செப்டில் இந்த படம் உருவாக்கப்பட்டு இருக்குது. உணவே மருந்துன்றது தான் கான்செப்டு. ஃபுட் காம்படிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நிறைய. படம் வந்து 2 மணி நேரம், ஃபஸ்ட்டு 1 hour இடைவேளை, ரெண்டாவது எண்டு, விறுவிறுவிறுன்ட்டு போகும். படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும். இது வரைக்கும் படம் பார்த்தவங்க யாரும் குறை சொல்லலை. பழைய சர்வர் சுந்தரம் படத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் சர்வராக நாகேஷ் சார் வேலை பார்ப்பார். இதுதான் ஒரு
தீமாக இருந்தது, அந்த படத்துக்கான கதைக்கருவாக இருந்தது. ஸோ இப்போ சந்தானம் சார் நடிச்சிருக்கிற இந்த சர்வர் சுந்தரம் படத்தில் என்ன கதைக்கரு சார், ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா? இந்த கதை சர்வர் சுந்தரம் கதைன்னா ஃபுட் இஸ் மெடிசன், உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட் ப்ளஸ் காம்படிஷன், வேர்ல்டு வைடு காம்படிஷன் வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா சாஸ்திரங்கள், பல சாஸ்திரங்கள் இருக்குது. நலனால் உருவாக்கப்பட்ட பாக சாஸ்திரம் அப்படின்ற அடிப்படையில் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வேர்ல்டு வைடு மஸ்ட் வாண்டட் ஃபுட் இஸ் மெடிசன்ன்றது தான். ஸோ வேர்ல்டு வைடு மந்திரம், அதை பிரதிபலிக்கும் இந்த படம் அப்படின்னு நான் நம்புறேன். சந்தானம் சாருக்கு சர்வர் சுந்தரம் படத்தில் இருந்த ஈடுபாடு பற்றி சொல்லுங்களேன். அவர் ஃபுல் கோஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணார். அவருக்கு எப்போ இந்த படம் வரும், என்னைக்கு மிராக்கிள் மூவிஸ் பண்ண போகிறீங்க, ஏன் சீக்கிரம் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னொரு கால் சீட் கொடுக்குறேன் அப்படின்ற லெவலுக்குலாம் அவர் சொல்லியிருக்காரு. இதுவே ஒரு என்கரேஜ்மெண்ட். ஆமாம், அடுத்த கால் சீட் கொடுக்குறேன்னு. இது இயற்கையான விஷயங்கள். இப்போ டிலேன்றது மிராக்கிள் மூவிஸெல்லாம் எந்த டிலேவும் இல்லை. கால சூழ்நிலைகள் எது எப்போ வருமோ அப்போ தான் வரும். எந்த வெற்றி எப்போ வரணுன்றது கடவுள் ஒருத்தன் மட்டும்தான் நிர்ணயிக்க முடியும். ஆனாலும் கடவுள் மக்கள் தான் சினிமாவை டிசைட் பண்ணுற ஃபேக்ட். வருண்ணும் போது வரும், அது வரும்போது சிறப்பாக வரும். இப்போ அதுக்கான காலம் கணிந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த சர்வர் சுந்தரமில் நாகேஷ் சார் இருந்தார். ஸோ இந்த சர்வர் சுந்தரம் இந்த காலத்தில் நாகேஷ் சாரோட பேரன் விஜேஷ் இருக்கார். ஸோ அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். விஜேஷ் சிறப்பாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். விஜேஷ் அடுத்து அவங்க தாத்தா இடத்த பிடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஸோ இந்த திரைப்படத்தில் ரொம்ப ஃபேமஸான செஃப் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த திரைப்படத்தில்? வெங்கடேஷ் பட்டு, தாமுசார், அப்புறம் ராஜராஜன், நிறைய செஃப்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுட் ஓரியன்டல். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் செஃப்ஸில் நிறைய பேர் இதில் கலந்துருக்காங்க. நம்ம நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கலந்துருக்காங்களே, நம்ம படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரே ஹீரோ நடித்த 2 திரைப்படங்கள் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பேப்பர்லலாம் நாங்கள் ஆட் பார்க்கும்போது, இது எப்படி மக்கள் இந்த படத்துக்கு போவாங்களா, ரசிகர்கள் இந்த படத்துக்கு போவாங்களா, எப்படி 2 படம் ஒரே நாளில் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி 2020 இருந்தது. அப்புறம் டகால்ட்டி மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தது. ஏன் சர்வர் சுந்தரம் அப்போ ரிலீஸ் ஆகலை? மேடம், அப்போ டஹால்டி ப்ரொடியூசர் என்னோட டாக்டர், என் நண்பன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவர் என்னென்னா நான் ரிலீஸ் பண்ணுறேன்னாரு. ஸோ நாங்கள் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணுறோம், நாங்கள் டிலே படங்கள் ஆயிடுச்சு. சென்சார் பண்ணது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போதைக்கு 2020க்கு ஒரு 2-3 வருஷம் சென்சார். ஏன்னா பிஃபோர் சென்சார் பண்ணிட்டோம். டம்மி சென்சார் எதுக்கு பண்ணோம்? வியாபார ரீதிக்காக. படம் முடிஞ்சது என்னவோ 2019 தான் படம் முடிஞ்சது. 2020 நாங்கள் ரிலீஸ் ஆகி வந்துட்டோம். அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறமா நாங்கள் டகால்ட்டி எங்களுக்கும் போட்டி வந்தது. அந்த பிரச்சனையை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போது டகால்ட்டி படம் அனௌன்ஸ் பண்ணால் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ப்ரொடியூசர் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க தரப்புலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அரசியல் ரீதியில் போகிறார். இந்த டாக்டர் ஏதோ அரசியல் பதவியில் இருக்கார் போல். அவர் அரசியல் ரீதியில் போய் அவர் ஒரு அரசியல்வாதிக்கிட்ட இருந்தாலும் அவர் பாரதி ராஜா கிட்ட, அவர் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அப்போ முழு பொறுப்பில் இருந்தார் பாரதி ராஜா சார். அவர்கிட்ட வர பாரதி ராஜா எங்களை அப்ரோச் பண்ணார். என்னப்பா என்ன பிரச்சனை? நாங்கள் எல்லாம் எடுத்து விளக்கணும். ஆமாம்மா நீங்கள் தான் வரணும், நான் பேசுகிறேன். சரி, இப்படி ஸ்ட்ரகிளிங்கே இருந்தது. இப்போ புது படங்களுக்கு வியாபார ரீதியில் அவங்களுக்கு முன்னுரிமை கழிப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். எங்கள் படங்களுக்கு யாரும் முன்னுரிமை அப்போது கொடுக்கல. அப்படின்ற ஒரு சூழ்நிலைலாம் வந்தது. சரி, பாரதி ராஜா சார் அப்போது சூழ்நிலையில் நாங்களே எங்கள் நிறுவனத்தினுடைய டைரக்டர்ஸ்லாம் கூடி சரி விட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு பாரதி ராஜா சார் என்ன, சரி நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பிரசாத் லேபில் ப்ரெஸ் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி ஸோ நாங்கள் விட்டு கொடுக்குறோம். அப்போ பாரதி ராஜா சார் சொன்னார், விட்டு கொடுக்குறோம் கெட்டு போகிறதில்ல, மிராக்கிள் மூவிஸ் நிறுவனம் மிகப்பெரிய மனது படைத்தவர்கள் அவங்க விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக மாட்டாங்க, மிகப்பெரிய வெற்றியை தான் அவங்க அடைவாங்கன்ட்டு அவருடைய வார்த்தைகளோடு நாங்கள் விட்டு கொடுத்தோம் இந்த படத்தை 2013. அதுக்கப்புறமா மே மாதம் வரலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம்.
பட் விட்டு கொடுக்கறதுன்றது சில ஆயிரமோ சில லட்சமோ இருந்தால் பரவாயில்ல. ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான முதலீடு போட்டு எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அது கமர்ஷியலாக கரெக்டான நேரத்தில் போகும்போது ஹிட் ஆகிடும் அப்படின்றது ஜென்ரலான ஒரு நம்பிக்கை இல்லையா? இப்போ 2016 இந்த சர்வர் சுந்தரம் படம் எடுக்கப்பட்டு ஸோ அதுவே ஒரு 4 இயர்ஸ் கழித்து நீங்கள் 2020 நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த படத்தை எடுக்கிறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த படத்துக்கான சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸும் பண்ணுறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேப்பரில் ஆடும் கொடுக்குறீங்க சர்வர் சுந்தரத்துக்கு. அதுக்கப்புறம் டக்கால்ட்டின்னு ஒரு படம் வரும்போது, பஞ்சாயத்து வரும்போது நாங்கள் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா, சிம்பிளாக விட்டு கொடுத்தோம் அப்படின்றது இருந்திருக்காதுல்ல? இல்லை, அது ஆக்சுவலாக நம்ம வந்துடணும், நம்ம அசலை பார்த்துடணும் அப்படின்றது காமனான விஷயம்தான். இது இல்லை, இதில் வந்து அரசியல் தலையீடுகள், ப்ரெஷரு, இதுதான் நடைமுறையில் வரக்கூடிய விஷயம். ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆனால் அது இன்னொரு இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100ோட 101. ஆனால் நான் சொல்கிறது கேட்டுட்டு போ அப்படின்ற மாதிரியான ஒரு தொனியை காமிக்குது. இல்லை, அரசியல் நமக்கு தெரியாது. சினிமாவும் அரசியலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து உங்களுடைய இந்த பதில் வந்து ஏன் சர்வர் சுந்தரம் ரிலீஸ் தள்ளி போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு அப்போ முடிவெடுத்திருந்தீங்க? மேடம், நாங்கள் அப்போது விட்டு கொடுத்துட்டு அடுத்தது வந்து ஏப்ரல் மே சம்மர் வெக்கேஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். சர்வர் சுந்தரம் வெக்கேஷன் போகலான்ட்டு. அப்போது நம்ம மார்ச் மாதம் 22 இந்தியாவில் லாக்டவுன் ஸ்டார்ட்டு. கொரோனா ஆக்சுவலாக சைனாவில் 2019 வந்தது. நம்ம இந்தியாவில் பரவ ஆரம்பித்தது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் கொஞ்சம் அதிகமாகும்போது மார்ச் மாதம் 22 லாக்டவுன் இந்தியா ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணுறாங்க. ஸோ அப்போது வந்து நான் தியேட்டர் கீட்டர் எல்லாமே லாக்டவுன்னா பேண்டமிக் பீரியட் ஆகிடுது. 2020, 21, 22 இந்த 3 ஆண்டுகள் கொரோனா பீரியடில் எங்கே போய் தியேட்டரு 10 ஆளுக்கு ஒரு ஆள் உட்காரணுன்றான். எல்லாம் கவர்மெண்ட் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும்போது நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறதை பற்றி கைவிட்டுட்டு இந்த படத்தை எப்படி மெருகேற்றலாம், இந்த படத்தை அடுத்து சில எங்கள் லேக் என்ன விஷயங்கள்னு நாங்களும் இயக்குனர்கள் எல்லாமே ஆலோசனை பண்ணி இந்த படத்தை வந்து இந்த 4 ஆண்டு காலம் 5 ஆண்டுகளும் மெருகேற்றி இன்றைக்கி கரண்ட்டுக்கு இந்த படம் எப்படி கரண்ட்டு யூத்துக்கு 20 கிட்ஸுக்கு ஸோ என்ன தேவை அப்படின்றதெல்லாம் புகுத்தி மெருகேற்றி இந்த படம் இப்போ தயாராக இருக்குது. ஸோ இந்த பேண்டமிக் பீரியடு எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து மெருகேற்றுறதுக்கு உண்டான டைம் பீரியடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு படத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள், அந்த போராட்டத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் உங்களை தான் சார் பார்க்குறேன். ஓகே, இப்போ மெருகேற்றணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த 5 வருஷமாக மெருகேற்றுறோம் அப்படின்னா ரீஎடிட் அந்த மாதிரி போச்சா? என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணீங்க? அப்டேஷன்ஸ், கரண்ட் அப்டேஷன்ஸ் என்னென்ன மெருகேற்று நம்ம கரண்ட் பொசிஷனுக்கு அது எல்லாமே இயக்குனர் மெருகேற்றிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இயக்குனர், தயாரிப்பாளர் சப்போர்ட் வேணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ், எவ்ரிதிங். ஸோ இந்த படத்தை நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு படம் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி படம் இன்றைக்கி யூத்துக்கு பிடிக்கும், இன்றைக்கி லேடிஸுக்கு பிடிக்கும், இன்றைக்கி ஆடியன்ஸ் ஜென்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் இதில் பெரிய லெவலில் இருக்குது. மிகப்பெரிய ப்ரோ சாங்ஸ்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். இதில் ஒவ்வொரு சாங்கும், அதுவும் சந்தோஷ் நாராயணன் மிகப்பெரிய மெனக்கிட்டார். எங்களுக்காக போய் ஆஸ்திரேலியாவில் உட்காந்து மறுபடியும் மியூசிக்ஸ் ரீமிக்ஸ் பண்ணி நிறைய மெனக்கிட்டு பண்ணியிருக்கார். அவர் சந்தோஷ் நாராயணன் சொன்ன வார்த்தை எனக்கு என்னென்னா, இந்த படம் வந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய திருப்பு முனை வரும் அப்படின்றத ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. அவர் எங்கிட்டே சொன்ன விஷயம் சந்தோஷ் நாராயணன் சார். ஓகே, இந்த 5 வருஷ காலத்தில் சந்தானம் சாரோட படங்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதில் இப்போ சர்வர் சுந்தரம் அப்படிங்கிறது சந்தானம் சாருக்கே எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு? மேடம், சந்தானம் சாருக்கு இல்லை, நான் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க மனைவி எப்போ தம்பி படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஏன், நான் சந்தானம் ஃபேனு, நானும் என் பசங்க எல்லாமே. ஸோ இந்த படம் இன்றைக்கி ரிலீஸுன்னு போட்டாவே இதுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு டைட்டில் சர்வர் சுந்தரம்,
அது மிகப்பெரிய வெற்றி படத்தினுடைய டைட்டில். அது ஏவிஎம் நிறுவனத்தில் மிகப்பெரிய 100 நாள் ஓடின படத்தினுடைய டைட்டில் ஒன்றே ரீச் போகுது. இதுக்கு சர்வசுந்தரம் வருதுன்னா சந்தானம் சர்வசுந்தரம், நாகேஷ் சர்வசுந்தரம், சந்தானம் சர்வசுந்தரம். இந்த படம் ஸோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். இதுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது இளைஞர் மத்தியில். சந்தானம் ரசிகர்கள் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் லேடிஸ் எல்லாரும் ஓரியன்ட்லேயும் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது எந்த வித மாற்றுக்கிறதுக்குமே இடமில்லை. சர்வர் சுந்தரம் இந்த படத்துல வந்து நீங்க வச்சிருக்கீங்க, தியேட்டரில் 100 கோடி ஓடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், மதகதராஜா மாதிரி. அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதே ரிலீஸ் ஆகி வெற்றியில வரக்கூடிய வசூல் சொல்றீங்க. அதான் சொல்றேன். ஆல்ரெடி நீங்க ஒன்று அடமானம் வச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு படம் வந்து சிரிச்சுக்கிட்டே நிறைய விஷயங்கள் சொல்றீங்க போராட்டத்தை, அதை தாண்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் இதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு உழைப்பை போட்டிருக்கோம், உழைப்பு தான் வெற்றி, அந்த வெற்றி தான் கோடி. என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் உழைப்பு போட்டிருக்கோம், கடன் வாங்கி போட்டிருக்கோம், செஞ்சுருக்குன்றது 2வது பட்சம். எவ்வளோன்றது போட்டிருக்கோம், ஒரு 8 ஆண்டு கால உழைப்பு போட்டிருக்கோம். இத்தனை வருட உழைப்பு, காத்திருப்பு, எதிர்பார்ப்பு, இதுக்கு வந்து விலையே இல்லை மேடம். மிராக்கிள் மூவிஸ்ல இருந்து வேற என்னென்ன படங்கள் தயாரிக்கிறது, ரிலீஸ் பண்றது அப்படிங்கிற இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மேடம்? மிராக்கிள் மூவிஸ் நிறுவனம் சர்வசுந்தரம் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். அடுத்து நாங்கள் ஒரு 2 படம் முடிச்சு வச்சுருக்கோம். அந்த படமும் சர்வசுந்தரத்துக்கு அப்புறம் அந்த 2 படங்களையும் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். விஜய் சேதுபதி ஹீரோவா ஒரு பேன் இண்டியா ஃபிலிமு. இப்போ சர்வர் சுந்தரம் படம் ரிலீஸ் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? எங்களுடைய பட நிறுவனத்தை வந்து தென்னிந்தியா ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தென்னிந்திய மக்களே ரீச் ஆகும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது, தெலுங்கு டப்பிங் வெர்ஷன். கர்நாடகாவில் தமிழ் வெர்ஷன், கேரளாவில் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தென்னிந்தியா ஃபுல்லாக இந்த படம் மிகப்பெரிய. அதே மாதிரி எஃப்எம்எஸ் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட நாடுகள் சென்சார் பண்ணி வச்சுருக்கோம். 50க்கும் மேற்பட்ட நாடுகள் சென்சார் பண்ணி மிகப்பெரிய வேர்ல்டு வைட் ரிலீஸ் 50க்கும் மேற்பட்ட கண்ட்ரியில் ரிலீஸ் ஆக போகுது. இதுதான் மேடம், இதுதான் இப்போதைக்கு எங்களுடைய ஒரு சின்ன பிளான். ஸோ மிராக்கிள் மூவிஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய சர்வர் சுந்தரம் படம் சந்தானம் சாருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி மேடம். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.